Happy Brain Health Day. பிரெயினுக்காக இன்னைக்கு டே ஒதுக்கி இருக்கும். அப்ப இது என்னதான் அப்படின்னு பார்ப்போமே. 60-70 வயசுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டிமென்ஷியா, பார்க்கின்சன்ஸ், அல்சீமர்ஸ் என்னென்னமோலாம் வருது. எல்லாமே இப்போ காலத்து புது நோய்கள். ஸோ இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியம் தான் தரும். 24 மணி நேரமும் குடல், வயிறு, லிவர் இது எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால. ஸோ உங்க பாடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஸ்டமக்ல உணவு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. யோர் பிரெயின் ஹெல்த் வில் பி டிஸ்டர்ப், யோர் ஸ்லீப் வில் பி டிஸ்டர்ப். ஆல்கஹால், சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சரி, அந்த வழியில் போக வேண்டாம். சென்னையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ திடீர் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாம மூளைக்கு நின்று அப்பப்ப எதை கிடைச்சாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நாக்குக்கு விருந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அது செய்யறது ஒரு சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் ஒரு டீ, ஒரு சிகரெட் குடிப்பாங்க. இப்ப சிகரெட் பழக்கம் போயிருச்சு. ஆனால் டீ கடைக்கு போனாலும் ஒரு டீ, ஒரு சாப்பிட்ற பொருள் ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. இந்த பண்ண பான்கிரியாஸ்னு ஒரு ஆர்கன் அது ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். இன்சுலின் டபுக்கு 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 டபுக்குன்னு வந்துட்டே இருக்கும். லிவருக்கு ரெஸ்டே கொடுக்குறது. இதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். பட் நான் சொல்றேன், இந்த 6 டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். இன்க்ளூடிங் பேபி பிரெயின் ஹெல்த், உங்க குழந்தைங்களோட பேபி, உங்க சில்ட்ரனோட ஹெல்த் எல்லாமே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் தூக்கம் தாங்க இம்பார்ட்டன்ட். தூக்கம் நம்ம இந்தியாவில் ராத்திரி 9 மணிலேருந்து காலையில் 5 மணியோ 6 மணி வரைக்கும் கட்டாயம் தூங்கணும். ஏன் அது நம்ம இந்தியாவுக்கு வித்தியாசம் அப்படின்னா, இங்கே சூரியன் 12 மாசமும் ஒரே நேரம் தான் ஆல்மோஸ்ட் செட் ஆகும், ஒரே நேரம் தான் உதிக்கும். ஸோ நம்மளோட டைமிங்ஸ் வேற, வெளிநாட்டு டைமிங்ஸ் வேற. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச்சஸ் நமக்கு செல்லுபடியாகாது. ஸோ நம்ம ரிசர்ச் படி நமக்கு 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயம் தேவை. குழந்தைங்களுக்கு 9 மணி நேரமா இருக்கலாம். வயிற்றுல இருக்க பாப்பாக்கு இன்னும் அதிகம் இருக்கும். சரிங்களா? ஸோ தூக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த குடலுக்கும் லிவருக்கும் நீங்க 4 மணி நேரமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 7 மணிக்கு மேலே ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ஸோ 7 மணிக்கு நீங்க சாப்பிட நிறுத்துறீங்கன்னா உங்க லிவரும் குடல் எல்லாமே ஆல்மோஸ்ட் 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 8, 9, 10, 11, 12 மணி வரைக்கும் அதுக்கு வேலை இருக்கும். நம்ம 9 மணிக்கு தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்க வயிறு எம்டியா இருக்கும். பட் அது பாட்டு வயிற்றுல வேலை பார்த்துட்டு இருக்கும். பிளட் சுகர் அது பாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளட் சுகர் ஜாஸ்தியாக தான் உங்களோட பிரெயின் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. நம்ம பிரெயினுக்கு மெயினாக குளுக்கோஸை விட கீட்டோன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதோட உணவு 12 மணிலேருந்து காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் அதுங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தான் குடலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எதுவும் சாப்பிடாம இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்க இண்டஸ்ட்ரியலில் குடல் இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடும். குடல்லாம் கொஞ்சம் நல்ல நாமிங்கி கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் உங்களுக்கு தூக்கம் கரெக்டாக வரும். ஏன்னா பிரெயினில் இருக்கிற மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் செட் ஆகும். அந்த செட் ஆகிறதும் சூரிய ஒளி படும்போது அதுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுங்க குறையும். ஸோ சூரிய ஒளி காலையில் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மளை சுற்றி இருக்கிற குட்டி குட்டி நாடுகள், அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்குலாம் அந்த ஒரு இது இல்லை. அமெரிக்காலையும் கரெக்டாக நம்ம ஈக்குவேட்டர் தாண்டி கொஞ்சம் இருக்குல்ல, அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லீப்புக்கு நான் டிப் சொல்லிட்டேன்னா, ஸ்லீப்பில் கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் தனியாக போடுறேன். பட் ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது, பிரெயினுக்காக உள்ள உணவில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பிரெயினுக்காக உணவா அது என்ன சார் அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு 5-6 டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு பேர் தெரியும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அது எல்லாமே பிரெயினுக்கு உள்ளது. அதுக்கெல்லாம் ஃபிஷ்ல நிறைய இருக்கும், மீன்ல நிறைய இருக்கும். பட் நமக்கு ஈஸியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மஞ்சப்பொடி நம்பர் 1, நம்பர் 2 வால்நட், நம்பர் 3 பாதாம் பயிறு, 4 கீரை. நம்ம கிடைக்கிற மாதிரி கீரை உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. கீரையே ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை இருக்கு. கீரை அது எந்த விதத்திலனாலும் நம்ம சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண இந்த இடைக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும். ஸோ தேங்காய் எண்ணெய்க்கும் பிரெயினுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் பிரெயின் ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பற்றி நான் சொன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். பட் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது நெய். சுத்தமான நெய் நமக்கு தான் கிடைக்கும். சிலவங்க வீட்டிலேயே நெய் ரெடி பண்ணுவாங்க, சிலவங்க கடையில் இருக்கு வாங்கி நெய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நெய்க்கும் அந்த குணம் இருக்கு. டெய்லி ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் கட்டாயம் யூஸ் பண்ணலாம். அது உங்க மூளைக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து சூப்பரானது நெல்லிக்காய். அது பர்டிகுலராக இந்தியன் நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைய இருக்கு, மற்ற சத்துக்களும் நிறைய இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் டெய்லி 1-2 நெல்லிக்காய் கட்டாயம் சாப்பிடணும். அதை அப்படியே ஊற வச்சு சீனியில் போட்டு வச்சுருப்பாங்க, அது கிடையாது. உண்மையான நெல்லிக்காய் தான் சொல்றேன். சிலவங்க ஆல்மண்ட் ஜூஸ் குடிச்சா இன்னும் சிறப்பு சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஜூஸ்ல அதுல இருக்க முக்கியமான சத்தெல்லாம் போயிடுதுங்க. ஸோ ஜூஸ் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் இட். ஐ ஒன்லி ரெக்கமெண்டிங் நார்மல் ரா நெல்லிக்காய். ஆனால் நெல்லிக்காய் ஊறுகால வீட்டில் பண்ண ஊறுகாய் அதை எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்து கீரை வகையிலே வல்லார கீரை. அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும். வீட்டிலேயே முளைய வைக்கலாம். அதுவும் நம்ம நிறைய ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமானது, இந்த அரிசிக்கு பதிலாக ராகியோ ப்ரௌன் ரைஸோ இல்லை எல்லா மில்லட்ஸுமே ரொம்ப பிரெயினுக்கு நல்லது. இந்த ரைஸு, வீட்டு நம்மளை அதில் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ப்ராசஸ்ட் ஆகிடுது. எப்படின்னா, அது நெல்லிருந்து அரிசி ஆகிறதுக்குள்ள அதில் ஷைன் பண்ணி ஏதோ தங்கத்தை ஷைன் பண்ணுற மாதிரி பண்ணி பாஸ்மதி ரைஸு, இந்த ரைஸு, அந்த ரைஸ்ன்னு சொல்லி அதில் இருக்கிற முக்கியமான சத்தெல்லாம் எடுத்துட்டு நம்மகிட்ட வரது பியூரா குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி உள்ள இது. இட் இஸ் கால்ட் அஸ் ரிஃபைன்டு ரைஸ். அதுக்கு பதிலாக இல்லை ராகி, கம்பு, கேழ்வரகு இதுங்க எல்லாம் சாப்பிடணும். ஸோ மில்லட்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கு. இப்போ சில கடைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெரைட்டியாக வச்சிருக்காங்க, புதுசாக இருக்கு இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் தான் ட்ரை பண்ணுங்க, உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. மற்ற சின்ன இதெல்லாம் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் நிறுத்தணும், ஆல்கஹால் நிறுத்தணும்,
அதெல்லாம் வந்து இதுவா இருக்கு. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா, இந்த 10 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளும் சரி, இளைஞர்களும் சரி, நிறைய இந்த போன்லயே இருக்கிறனால அந்த போன் வந்து போனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிடுது. அதுல அந்த டோபமைன் திருப்பி வந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது சாப்பிடுங்கிற ஒரு அடிக்ஷன் இருக்கு. அதுவும் என்ன சாப்பிடுறாங்க? நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறாங்களா? கிடையவே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி பர்கர் அது சாப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல வந்து பானிபூரி மூளைக்கு நின்று அது புதுசா சாப்பிடுறாங்க. ஸோ இதுங்க எல்லாம் வந்து இப்ப நல்லா இருப்பாங்க. இப்ப பாக்குறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஒரு 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களோட மெமரி லாஸ் இருக்கும். அவங்களுக்கு மனைவியோட பேர் சொல்ற கூட மறந்து போயிருப்பாங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்களோட பேர் கூட மறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 1-2 சினிமாலையும் நம்ம பார்க்குறோம். பட் அதுவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது வந்து மற்றவங்களும் தெரியும். நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அடுத்து என்னன்னு பார்ப்போமா? ஆக்டிவா எக்ஸசைஸ் இருக்கணும். டெய்லி வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயின்ல growth ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ மஸ்குலாரோ போனும் ஹெல்த்தி ஆகிறது தான் ஆக்டிவ் எக்ஸசைஸ். அந்த ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ்ல இருந்து பல கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததுன்னு பார்ப்போமா? யூ ஹேவ் டு பில்ட் சம் ரிலேஷன்ஷிப். அது என்ன அப்படின்னா கிராட்டிடியூட்னா நம்ம உலகத்துக்கு எப்படி நன்றி சொல்றோம் அது மாதிரி. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் யாரோ உதவிப்பாங்க, அது ரிலேட்டடாக நம்ம வந்து இது பண்ணுவோம். இல்லை ரோட்டில் ஏதோ நாய் போகும், அதுங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறதோ அந்த மாதிரி உள்ள இது. இல்லை உங்கள் ரோட்டில் போகும்போது சில முதியோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச இட்லியோ எதையோ வாங்கி கொடுத்து நம்ம போகும்போது எப்பவுமே காசை கொடுத்துட்டு போயிடுவோம். அது வந்து அவ்வளோ நல்லதில்லை. அவங்க எப்பயும் சாப்பிடாத ஏதோ ஒன்று புதுசாக வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு வந்து ஒரு நாள் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் எம்பத்தி, தட் இஸ் கிராட்டிடியூட் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து உலகத்துக்கு நிறைய கிராட்டிடியூட் சொல்ல வேண்டியது. சுத்தமான காற்று வந்து கண்ணு கூந்தல்ல இருக்கணும், பட் மேலே உயிர் வாழ்றதுக்கு அதான் இருக்குது. சுத்தமான தண்ணீர் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து நன்றி செலுத்துறது பார்க்குறது, இதுங்களாம் தான் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கங்களை நமக்கு சேர்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க. யூ வில் லிவ் லாங்கர் as well as உங்கள் பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? பிரெயினுக்கு ரொம்ப நம்ம வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி அப்பப்போ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருப்போம். திடீர்னு யார்ட்டியா சண்டை போடுவோம். நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ரோட்டில் போகும்போது திடீர்னு இந்த பக்கம் வந்து லாரிக்கார வருவாங்க, 2 வீலர் வருவாங்க, நமக்கு இந்த பக்கம் பார்வையே இருக்காது. அவங்க இப்படி வந்து பண்ணுறாங்க, பயங்கர டென்ஷன் ஆகும். ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக டெய்லி ஏதாவது ஒரு புதுசாக பண்ணிக்கிறோம். டான்ஸ் கற்றுக்கலாம், ஆர் ஃப்ரெண்ட்ஸோட சிட் சேட் பண்ணலாம், ஆர் சம்திங் தட் ரிலாக்ஸஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். அதை வந்து ரொட்டீனாக பழக்கமாக்கணும். ஷட்டில் பேட்மிண்டன் விளாடுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, ஆர் சம்திங் தட் டோட்டலி ரிலாக்ஸஸ் யுவர் உங்கள் கார்டிசால் லெவல் அப்படியே கீழே கொண்டு வரும். ஸோ கார்டிசால் லெவல் எப்பவுமே இன்சுலின் மேலே போகும்போது கார்டிசால் லெவல் மேலே போயிட்டே இருக்கும். கார்டிசாலும் அது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துகிட்டு இருக்கு. அது அட்ரினல்லேருந்து வரும், இது பேன்க்ரியாஸ்லேருந்து வருது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படி காம் டவுன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் பர்டிகுலர் பிரெயின். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது உங்கள் பிரெயின் இதுவும் வந்து கொஞ்சம் பாதிப்படையும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக நான் வந்து அப்பப்போ ஆல்கஹால் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? I don't think that is right. I think that has come from Western world. வெளிநாட்டிலேருந்து அது உள்ளே வந்திருக்கு. Social drinking also sometimes affects your brain. So I would probably avoid drinks altogether. So no alcohol for us. In India பல different varieties of stress relief இருக்கு. யோகா பண்ணலாம், டான்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது. வெளிநாட்டில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து பாதி இருட்டாக இருக்கும், அதுவாக இருக்கும். ஸோ ஆல்கஹால் வந்து இட் பிகம்ஸ் தேர் டிபெண்டன்ஸ் மோர். அவங்களோட எக்கானமியில் அது ரொம்ப இதுவாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ வந்து டாஸ்மாக் எப்படி நம்மளோட வாத்தியார்களுக்கு சேலரி கொடுக்க உதவுது, போலீஸ்மேனுக்கு சேலரி கொடுக்க உதவுது. ஸோ எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குறது டாஸ்மாக்லேருந்து வருமானம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தான் வந்து உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகம் இதுவாகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்கு ஆல்கஹால், சிகரெட் இஸ் டோட்டலி நோ. ஸோ we have to find what is good for you, what is nice for you. உங்கள் குழந்தைங்களோட விளையாடுறது, தட் இஸ் சூப்பர் ஸ்ட்ரெஸ் ரிலீவ். புதுசாக ஒரு கேம் கற்றுக்கிறது, இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு நல்ல ஹக் கொடுக்குறது, இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை அவங்க உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் நியூ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் திங்ஸ் விச் நிறைய ஆண்கள் பெண்கள் வெளியில் போய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அது உங்களுக்குள்ள உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ள அதை இன்கல்கேட் பண்ணுறதா ரொம்ப முக்கியம். புதுசாக எதுவும் கற்றுக்கிறது அதான் பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 50 வயசாக இருந்தாலும், 60 வயசாக இருந்தாலும், 70 வயசாக இருந்தாலும், 80 வயசாக இருந்தாலும், 90 வயசாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ நியூ லேர்னிங் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை சூப்பராக பண்ண முடியும். புதுசாக புக் எழுதலாம், புது ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ லேர்னிங் ஹேபிட் வந்து உங்களோட பிரெயின் பர்டிகுலராக வந்து ரைட் பிரெயின் செரிபெல்லம் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம எழுதுறதுலாம் இருக்கும். பட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் திங்ஸ் லைக் எம்ப்ராய்டரி பண்ணுறது, கிரியேட்டிவாக ஏதோ புதுசாக பண்ணுறது. இந்த வீடியோ கிரியேஷன் இட் இஸ் மோர் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் இதுதான். ஸோ யூ காட் டு டூ டிஃப்ரெண்ட் திங். பட் திஸ் இஸ் நாட் காக்னிட்டிவ். ஸோ காக்னிட்டிவ் என்னென்னு நெட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் பிரெயின் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 6 டிப்ஸையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிரெயின் 100 வயசுலையும் யாருக்காவது டொனேட் பண்ணுற அளவுக்கு கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ பிரெயினோட ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு எந்த வயசும் கிடையாது. நீங்கள் உணவு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அது வந்து உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக அது ஹெல்த்தியாக பார்த்துக்கும். பிரெயின் ஹெல்த் இஸ் விதின் யுவர் ரீச். அதை ஸ்பாயில் பண்ணாதீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம ஊரில்
பிரெயின் ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு எல்லா ரீசன் சொல்லிட்டேன். பட் ஒன்று மறந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ஃபேட். நம்மளோட எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ணி பழகியிருக்கோம். வீட்லேயும் சரி, கடையிலையும் சரி. கடையில் போய் பக்கோடா வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது எண்ணெய்க்கு போட்ட எண்ணெயோ அதே எண்ணெயில் திருப்பி புது எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? ஸோ அந்த எண்ணெய் வந்து இருக்கிற பழைய எண்ணெய் அப்படியே தங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பழைய எண்ணெய் தான் இட் இஸ் கால்ட் டிரான்ஸ் ஃபேட். அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல வந்து அதுக்குள்ள ப்ராப்பரான மெக்கானிசம் கிடையாது. ஸோ அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட பிரெயினுக்கு பெரிய டேமேஜ் கொடுக்கும். அது இல்லாமல் இன்ஃப்ளமேஷன், டயபெட்டிஸ் எல்லாமே. நிறைய பேருக்கு வந்து ரிப்பீட்டட் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ எனி இன்ஃபெக்ஷன் கேன் அஃபெக்ட் யுவர் பிரெயின், எனி இன்ஃப்ளமேஷன் தட் கேன் அஃபெக்ட் யுவர் பிரெயின். பர்டிகுலராக நான் சொல்கிறது ஒன்லி ஃபுட்டு தாங்க மெயின் காஸ் ஃபார் யுவர் பிரெயின் ஹெல்த். ஸோ ஃபுட்டை நல்லபடியாக என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு ஃபேட்டும் இருக்காது, கொழுப்பும் இருக்காது, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் மீனை டம்மி ஃபேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அந்த டம்மி ஃபேட்டு உங்களுக்கு குறையணும் அப்படின்னா, பர்டிகுலர்லி ஃபார் விமன் வி ஆர் ரன்னிங் ஸ்பெஷல் கோர்சஸ். அது ஜாயின் பண்ணுங்கள். அதில் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் சயின்ஸ் will help you to reduce your tummy fat. We are 100% sure about you losing a tummy fat. Brain health is very important for tummy fat reduction.